சும்மா வாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மீரா சிவா வியூஸ். இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா எங்களோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையோட ஷூட்டிங்காக கிளம்பிட்டேன். இப்போவே ஒரு 20 minutes லேட் கிளம்புறதுக்கு அங்கே டைமுக்கு போயிடணும். வாங்க, உங்களையும் கூப்பிட்டு போகிறேன். லெட்ஸ் கோ. நம்ம ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸு, நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போக வேண்டியிருக்கு. வாங்க, இதுக்கப்புறம் EVP போகலாம். அங்கே ஷூட்டிங் பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. இன்றைக்கி வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஆன் தி வே. இப்போது மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன கேம் சொல்ல போகிறாங்கன்ற ஒரு எக்ஸைட்டிங் கம் த்ரில்லிங்கு, ஒரு டென்ஷன் எல்லாம் எதுக்குங்க, ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஷோ. கேம் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், பட் என்ஜாய் பண்ணி பண்ண வேண்டியதான். நம்ம வந்து ஜெயிக்கணும், கப்பு வாங்கணும்னு சொல்லி போகலல்ல. தட்ஸ் தி ஸ்பிரிட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் தானே இது. நம்ம வந்து இத்தனை வருஷமாச்சு மேரேஜ் ஆகி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபன்னியாக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஷோவோ எதுவுமே நம்ம ஃபேமிலிக்கு வெளியில் போய் பண்ணலல்ல. அண்ட் ரெண்டு பேரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கூட தான் இது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து சூப்பர் மாமில் போனேன் என் பையனோட ஒரு 1.5 வருஷம் முன்னாடி. அங்கே போகும்போது இதே டென்ஷன் தான் எனக்கு. இன்றைக்கி என்ன கொடுப்பாங்க, கேம் என்ன பண்ண போகிறேன், என் பையன் அதுவும் நானும் செட் ஆகிடுமா, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா, எதுவுமே தெரியாமல் பிளாங்காக போனேன். ஆனால் அங்கே தெரிஞ்சுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்டர்ஸ் முன்னுக்கு வந்தது. ஏன்னா அவன் வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ணாங்க. என்ன எந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க முக்கியம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஐயோ, ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலேருந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல ஷோவில் ஏன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணல. எத்தனையோ வாட்டி கூப்பிட்டு நான் போக முடியாத ஒரு நிலைமை. அதனால் என்னால் போக முடியல. ஆனால் அந்த நிலைமை இப்போ இல்லை. கடவுள் புண்ணியத்தில் எல்லோரும் நல்லா இருக்கும். எல்லாரோட ஹஸ்பண்ட்ஸ்லாம் வராங்க, எல்லாரோட ஃபாதர்ஸ் வராங்க அப்படின்லாம் நிறைய எனக்கு கேட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது ஃபஸ்ட் ரியாலிட்டி ஷோ எனக்கு இவங்க கூட கலந்துக்கினதே வந்து எனக்கு போதும் ஆகிப்போச்சு. அதனால் எனக்கு கப்பு வந்தாலும் ஓகே, கப்பு வரலன்னா ஓகே. ஆனால் கப்பு ரொம்ப முக்கியம் பிகில். என் பையன் சொல்லி அனுப்பிச்சிருக்கான், கப்பு முக்கியம் பிகில. இப்போ கூட ஆல் தி பெஸ்ட் தான் சொல்லி அனுப்பிச்சா. எல்லாம் அங்கே வர நம்ம மட்டும் இல்லை, அங்கே வர அந்த நம்மளை தவிர 11 கப்பல் இருக்குல்ல, எல்லாருக்குமே கப்பு முக்கியம்தான். நம்ம வந்து கப்பு வேணும்னு சொல்லி ஆடக்கூடாது. என்ஜாய் பண்ணி அந்த டைமில் நம்மளுக்கு என்ன தோணுதோ அது வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு விளையாடணும். அப்போ தான் நம்மளுக்கு அது நம்மளாவே இருக்கோமே. எவ்வளோ பொறுப்பா புத்திசாலியாக நடந்துக்குது. நீ என்ன சும்மா கொஷின்ஸ் கேளு. நீங்கள் இத்தனை வருஷமா கேமராக்கு பின்னாடி தான் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. ஸ்டைல் சொல்லி ஒரு மூவி இருக்குங்க, அதான் நான் சொல்லலாம்னு பார்த்தேன். பிரபுதேவா சார், லாரன்ஸ் மாஸ்டர், நாகார்ஜுன் சார், சிரஞ்சீவி சார் கூட இருந்தாரோ. சிரஞ்சீவி சார், நாகார்ஜுன் சார் எல்லாம் நடிச்சாரு. எல்லாருமே நடிச்சாரு. அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது லெஜெண்ட்ஸ் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க நீங்க ஸ்டைல்னு சொல்லி ஒரு மூவில. அதை பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்தது தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரஜினி சார்லேருந்து விஜய் சார்லேருந்து எல்லாரும் பக்கத்துலேயே ஒரு மெயின் டான்ஸராக நீங்கள் ஆடி இருக்கீங்க. டான்ஸராகவும் பண்ணேன், அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருந்தேன். லாரன்ஸ் மாஸ்டர் கொரியோகிராஃபியில் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக விஜய் சாருக்கு நிறைய சாங் பண்ணியிருக்கேன். அதானே? ஆமாம், அதில் வந்து விஜய் சாருக்கும் அந்த சாங் நிறைய சாங் அவருக்கு நடுவில் உட்காந்து நின்று ஆடிட்டு இருப்பாரு. அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் விட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க இப்போ. டோட்டலி டிஃபரெண்ட். அதை நான் விட்டுடல. இவங்களோட ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லுவோம்ல. நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், யாருக்கோ என்னென்னமோ செய்கிறோம், நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறோம், சோஷியல் சர்வீஸ் மாதிரி சின்னதாக பெருசாக பண்ணோம், சின்னதாக பண்ணுறோம். அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். நம்ம ஒய்ஃபு நம்ம கேட்குறாங்க, ஒரு வாட்டி வாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம அது கூட போய் பண்ணலாம் அப்படின்னு
நினச்சி வந்தேன். அது வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சது இவங்க ஏன் என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஷோவில் நான் இது வரைக்கும் சிரிக்காத அளவுக்கு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கேன். நான் வாயில பல்லு கை தட்டி தட்டி அப்பாஜியும் நிஷாவும் எனக்கு நேத்து அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுடா. என்ன சந்தோஷமா நான் இந்த மாதிரி நான் இந்த நேரத்துல என்ஜாய் பண்றதுக்கு சிரிச்சு இப்போ உங்களுக்கு இப்போ போறோம் இல்லையா, நாளைக்கு மார்னிங் வந்தா கூட இதே ஃப்ரெஷ்னஸ் தான். இப்படி பண்ண வேண்டியதான். வாயெல்லாம் வலிக்கும். வலி வந்துடுது. இந்த அளவுக்கு சிரிச்சிட்டு இந்த மூமெண்ட்டை நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு கிரெடிட் கோஸ் டு கோதை மீராக்காக. தேங்க்யூ. ஸோ பாருங்க, வைஃப் சொல்ற சில விஷயங்கள் செஞ்சா இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும் பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்கள் மட்டும்தான். சரி, ஓகே, சில நம்மளுக்கு விஷயங்கள் ஒத்துக்கிறீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அவங்க எல்லாத்தையுமே பண்ணுங்க, எல்லாத்தையுமே செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீடமை நானும் மெயின்டைன் பண்ணி காப்பாத்திட்டு இருக்கேன். மேபி அவங்களும் அதே மாதிரி தான் நிறைய ஸ்பேஸ் நாங்கள் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நிறைய இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே முதல்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஒய்ஃப் தயவுசெய்து ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்க்காதீங்க, ஹஸ்பண்ட் தயவுசெய்து ஒய்ஃப் அப்படின்னு பார்க்காதீங்க. ஃப்ரெண்டாக இருங்க. கன்ஃபார்மாக எல்லாரும் ஜாலியாக இருப்போம், நல்லா இருப்போம் நினச்சிட்டு இருக்கேன். ஆமாம், இதுக்கு மேலே கடவுள் ஒருத்தருக்காரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களும் நினைக்கணும், நம்மளுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணும்னு அவங்களும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இந்த பிரச்சனையும் வராது. அப்படியே ஸ்மூத்தாக நம்ம இப்போ வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோக்கு போயிட்டு இருக்கோம். அது அப்படியே போய் அங்கிருந்து வந்து மீரா சிவா இன்டர்வியூ மாதிரி போக ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இப்போ தான் கோயம்பேடு கிராஸ் பண்ணுறோம். 8 o'clock அங்கே இருக்க சொன்னாங்க. 7:36 இருக்கு டைம். சரி, அப்போ நம்ம மீதி மேக்கப் ரூம்ல பார்க்கலாம். அங்கே போய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் என்டர் ஆகும் இல்லையா, அங்கே இருந்து நான் உங்களை விஷயங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். See you there. We reached EVP. இதுதான் EVP. நிறைய பேரோட vlogsல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃப்ளோரில் தான் நாங்கள் இன்னைக்கு ரெகுலராகவே மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரையோட ஷூட்டு இந்த ஃப்ளோரில் தான் நடக்குது. இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு என்ன தாம் தக்க தீம் தக்க தோம் நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். நம்ம ரூம் போய் ஃபர்ஸ்ட் மேக்கப் போகணும், ரெடி ஆகணும். இப்போ தான் ஜஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். மேக்கப்பு கொஞ்சம் கலகலாவாக இருக்கும், ஏன்னா இது மேக்கப் ரூமு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நவீன் ஒய்ஃப்க்கும் இந்த ரூம் தான். ஸோ எனக்கு இன்றைக்கி மேக்கப் பண்ண போகிறது வந்து அஜய் தான் இன்றைக்கி எனக்கு மேக்கப் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முடிச்சதுக்கப்புறம் அழகாக இருக்கும்ல, அப்போ வந்து பேசுகிறேன். ஸோ எனக்கு ஹேர் பண்ண போகிறது இன்றைக்கி நம்ம பிரேம் தான். பிரேமை பற்றி சொன்னோம்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர். எனக்கு சீரியலுக்கு பண்ணியிருக்கேன். அருந்ததி சீரியல் பண்ணும்போது, ரெட்டை ரோஜா பண்ணும்போது அங்கேயும் பிரேம் இருந்தாங்க. சாந்தினிக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக. சூப்பர் மாமிலையும் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக எவ்ரி எபிசோட் பிரேம் தான் பண்ணாங்க. ஈவன் அஜயும் எனக்கு சூப்பர் மாமில் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட்டுங்க தான். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இதோட பேலன்ஸ் வ்ளாக் தரேன். ஓகே,
ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறதுக்கு ரீசன் இவர் தான். ரொம்ப வருஷமாக எனக்கு ரொம்ப க்ளோஸ். இப்போ நடுவில் ஆள் காணோம், இப்போ தான் பிடிச்சி இழுத்துன்னு வச்சுருக்கேன் ஷோக்காக. நல்ல பையன், நல்ல கேரக்டர், நல்லா பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப தலையை விட்டு கூப்பிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். பிரகாஷ் சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஷாப் எங்கே இருக்குது, அதாவது வர சொல்லுங்கள் உங்கள் கடைக்கு சொல்லுங்கள். நான் சாருக்கு ரொம்ப வருஷமாக சார் ரொம்ப க்ளோஸு. நான் வந்து இப்போ கொடுங்கியூரில் ஷாப் வச்சுருக்கேன். கடை பேர் கடை ரேப் ஸ்பேன் சலூன். ரேப் ஸ்பேன் சலூன். ரேப் ட்ரெண்டிங்காக இருக்குன்னு Rap. ரேப் பண்ணினே ஹேர் கட்டிங் பண்ணலாம். ஆமாம், ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் கட் பண்ணது அவர் தான். இன்றைக்கி இந்த எபிசோடுக்காக மறுபடியும் நேற்று என் வீடு தேடி வந்து எனக்காக பண்ணுறாரு. எனக்கும் என் வீட்டுக்கும் அவர் ரொம்ப தூரம் இருந்தாலும் நம்மக்காக வராது. யாருக்காக என்னென்ன புரியும். என்ன மனுஷன். அப்போதான் அவர் அஜய் வந்து மீராக்கு பிடிச்சாரு. நான் கேட்டேன், எனக்கும் அவங்கள மாதிரி கொஞ்சம் லைட்டே வேணுமா? பேஜ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்ம யூடியூப் சேனல்லையும் மீரா சிவா வியூஸ் யூடியூப் சேனலில் 2 பேர் லிங்க்கும் போகிறோம். ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க கடைக்கு போகிறீங்க, அவங்க கூப்பிடுறீங்க மேக்கப்லாம். எனக்காக இவ்வளோ பாசமாக பேசுகிற 2 தம்பிங்க பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மேக்கப் பாருங்க. இன்னொரு லிப்ஸ்டிக்கு, இந்த ஐலைனர் போட்டால் என்னோட வேலை ஆல்மோஸ்ட் இல்லை மேக்கப் முடிஞ்ச மாதிரி. ஹேர் அழகாக முடிச்சுட்டாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, மேக்கப் போடுற ஆர்டிஸ்ட்டுக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கிற ஆர்டிஸ்ட்டை பிடிச்சாலே அவங்க பண்ணுற ஒர்க் ரொம்ப அழகாக வந்துடும். அவங்க 2 பேருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை ஆக்சுவலி எனக்கும் அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒர்க் பக்காவாக பண்ணுவாங்க, நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க மனசார நினைச்சாலே நம்ம வந்து பண்ணுறதெல்லாம் அழகாக வந்துடும். அதுதான் அப்படின்னு சொல்லி நான் அழகு அப்படின்னு சொல்லலை, அவங்க என்ன அழகாக்குற அப்படின்னு சொல்ல வந்தேன். வாங்க 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 முடிச்சிடலாம். டாஸ்க்குக்காக உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த எபிசோடு இங்கே ஆரம்பிக்க போக அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. சாமி நீங்கள் தான் பார்த்துக்கலாம். போயிட்டு வந்து சொல்கிறேன். A few moments later. ஒரு விதமாக இந்த எபிசோடு முடிச்சிட்டேன். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நம்ம சேனல் மீரா சிவா வியூஸில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறந்துடாதீங்க. பாய்.